श्रीशैले दयावात्रं निभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां बद्धामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीचडगोपवाङ्मयम् सहस्रसाहोपनिषत्समागमं நமாம்யகுந்திராவிடவேதசாகரம் திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் மறுமறைகள் அந்தாதி செய்தான் அடியணைய எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்தமிழற்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் முதலாம் பத்தில், இரண்டாம் பதிகத்தில் 10ஆம் பாசுரம் முடிய அனுபவித்தோம். இன்று அந்த இரண்டாம் பருவத்தின் இறுதிப் பாசுரத்தை நாம் இன்று காணவுள்ளோம். 1ஆம் பத்து, 2ஆம் பதிகம், 11ஆம் திருவழி. சேர்ந்தடத்தென் குருகூர் சடகோவன் சொல் சீர்த்தொடை ஆயிரத்து ஓத்த விப்பத்தே. சேர்ந்தடர் தென் குருகூர் சடகோவன் சொல் சீர்த்த தொடை ஆயிரத்து ஓர்த்த இப்பத்தே. அழகான தடாகங்கள் சூழ்ந்ததாம் அந்த திருக்குருகூர். அப்படி அழகான தடாகங்கள் சூழ்ந்த திருக்குறுங்கூரில் அவதரித்த சடகோபன் என்ற நம்மாழ்வார் சர்வேஸ்வரனின் புகழை தொடுத்து அருளிச் செய்த 1000 பாசுரங்களில் இந்த 10ம் ஆராய்ந்து தொடுக்கப்பட்டவையாகும் என்கின்றார். இந்த பதிகத்தின் முதல் பாசுரத்தில் சர்வேஸ்வரனை காட்டிலும் வேறுபட்ட பொருள்களை கைவிட்டு அவனிடம் ஆத்மாவை சமர்ப்பிக்க வாருங்கள் என்றார். 2ஆம் பாசுரத்தில் மற்ற விஷயங்களில் உள்ள தோஷங்களைக் கண்டு அவற்றை நீர் கைவிடலாம் என்றார். 3ஆம் பாசுரத்தில் மற்றவற்றை கைவிடும் தன்மையை சுருக்கமாக அருளிச் செய்தார். 4ஆம் பாசுரத்தில் பற்றப்படும் பொருளான சர்வேஸ்வரனின் நன்மையை அருளிச் செய்தார். 5ஆம் பாசுரத்தில் அவனை பற்றும்போது உண்டாகின்ற தடைகளை நீக்கும் உபாயத்தை அருளிச் செய்தார். 6ஆம் பாசுரத்தில் அவன் அன்பே வடிவானவன் என்றார். 7ஆம் பாசுரத்தில் சம்பந்த ஞானம் உண்டாகவே அவனுடன் பொருந்தலாம் என்றார். 8ஆம் பாசுரத்தில் வேறு கருவிகளை நீ தேட வேண்டாம், அவையெல்லாமே உம்மிடமே உள்ளது, அவன் தந்த மனம் போன்றவற்றையே அவனுக்கே அமையும் என்றார். 9ஆம் பாசுரத்தில் அபிதம் செய்யும் பொழுது அவனுடைய வழிபாட்டிற்கு தடையாக உள்ள அனைத்து தடைகளும் நீங்கும் என்றார். இறுதியாக இவை அனைத்தும் தான் வாய்க்கு வந்தபடி கூடியவை அல்ல, சேதனர்களின் நன்மையே ஆராய்ந்து பார்த்து தான் கூறியதாக கூறுகின்றார். இந்த பாசுரங்கள் எல்லாம் வாய்க்கு வந்தபடி கூடவில்லை, வெறும் அடுக்குமொழிக்காக கூறப்படவில்லை. அர்த்தங்கள் அனைத்தும் சேதனர்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆராய்ந்து தொகுத்து அளித்துள்ளதாக இப்பாசுரத்தின் மூலம் ஆழ்வார் நமக்கு அருளிச் செய்துள்ளார்.
சேர்த்தடம் என்று கூறி பொய்கையில் சேர்ந்திருக்கும்படியான திருக்குருகூர் என்று அந்த திவ்ய தேசத்தின் சிறப்பு பற்றி கூறுகின்றார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த திவ்ய தேசத்திலே அவதரித்தவன்றோ நம்மாழ்வார். அந்த திவ்ய தேசத்தில் அவதரித்த சடகோபனின் நம்பத்தகுந்த சொற்களாம் இவை என்று கூறுகின்றார். எப்படி நம்பத்தகுந்தது என்றால், இஷ்டத்திற்கு கூறாமல் ஆராய்ந்து பார்த்து சேதனர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் சர்வேஸ்வரனுடைய குணங்கள் யாரவன் என்று எல்லாவற்றையும் உணர்த்தும் விதமாக சர்வேஸ்வரனுடைய திருவருளால் அவனுடைய கல்யாண குணங்களை தொடுத்த 1000 பாக்கள் என்று கூறுகின்றார். இவை எல்லாமே யாருக்கு பயன்படுமா? நம்போன்ற சேதனர்களுக்கு நன்மை அளிக்க வல்லது என்பதால் எப்போதும் ஓதப்படுவது என்பதாக பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். திருவங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.